Praise the Lord. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். என் தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இங்க தாவீதுக்காரன் சொல்றான், தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். நாமளும் இதே போல இன்றைய தினம் வாய் விட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய நான் விரும்புகிறேன். அப்படி நம்ம வாயினால அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதே அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் 3 வசனங்களோடு நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். முதலாவது அவர் நம்ம சொல்றத கேட்பார். இரண்டாவதாக, பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து, அவர் என்ன பண்றாரு, நம்மள குழியிலிருந்து தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறவரா இருக்கிறார். நம்மளை உயர்த்திட்டு அதோட விடுற தேவன் கிடையாது. அடுத்து நம்ம எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடிகளையும் உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். 4வதாக, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நம்மள ஒரு சாட்சியா வாழ வைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.